ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை அவர் மனசாட்சி வந்து சொல்லுது, நீ கண்டிப்பாக வந்து உன்னோட லவ்வை வந்து சொல்லிவிடு, உன் மனசில் என்ன இருக்கோ வந்து திறந்து வந்து சொல்லிவிடு அபிக்கிட்ட, அதுதான் ரொம்ப நல்லது. நீ இன்னும் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அபிக்கு கல்யாணமே நடந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் வந்து யோசிக்கிறாரு, தன்னோட காதலை சொல்லலாமா வேணாமா, கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. அபிக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை அவன் மனசில் வந்து என்னை பற்றின ஆசைகள் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லது தானே, தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து இது கல்யாணத்தை நிறுத்திட்டு கண்டிப்பாக அபி என்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தீர்மானமும் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை அபி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து பார்த்துடுறாரு அபியம். நேராக அபிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து அங்கே வராங்க அஞ்சலியும் அதுக்கப்புறம் அணுவும். அவங்கள பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறாரு. அப்போ வந்து கிருஷ்ணா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நல்லா ஒளிஞ்சிக்கிறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அனு அபியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆக போதுடி, உன் கூட நான் இருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல விடு, இப்போவாது என்னை பார்க்க வந்தியேன்னு சொல்லிட்டு அனுவை பார்த்துட்டு வந்து அபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி ஃபேமிலியும் அதுக்கப்புறம் விக்னேஷ் ஃபேமிலியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ராகவும் அஞ்சலியும் வந்து அங்கே ஜவுளி கடைக்கு வராங்க. என்னக்கா திடீர்னு வர சொல்லிட்டு இவங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா, இன்றைக்கி அபியும் வந்து சாரீ எடுக்க போகிறாளாம், அப்படியே நம்ம கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது திங்ஸ்லாம், அதனால் அப்படியே வாங்கிடலான்னு நினச்சேன். என்னக்கா இன்னொரு நாள் நம்ம போயிருக்கலாம்ல, இவங்க வரதா இருந்தால் இதில் என்ன தப்பு இருக்குது, எடுக்க வேண்டியதா, உனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுக்கணும்டா அப்படின்னோடனே, இல்லைக்கா எனக்கு இப்போல்லாம் வேணாம், சொன்னால் கேளு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு வழியில்லாமல் ராகவும் போகிறாரு. அங்கே பார்த்துட்டு வந்து அவியோட ஃபேமிலி வந்து ராகவும் அதுக்கப்புறம் அஞ்சலியும் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து நீயும் வந்து சாரியெல்லாம் பாருமா, அபிக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வர் ஃபேமிலி வந்து அபிக்கு நல்ல காஸ்ட்லி சாரியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து வச்சு ஒரு சாரியாக வந்து விக்னேஷ் வந்து பார்க்குறாரு அபிக்கு. அபி வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு இந்த நிறைய புடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து துணியை பார்க்காம ராகு வந்து அவங்களே பார்த்துட்ருக்காரு. ராகுவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, அபி மேலே இவன் ஏன் புடவை வச்சு பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சரி இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட சொல்கிறாங்க. நீ போய் ட்ரையல் பார்த்துட்டு வாமா, இந்த சாரீ கொஞ்சம் கட்டி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே சொல்லிட்டு ட்ரையல் ரூம் போகிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து டே இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கும் போட்டு பார்த்துட்டு வா, வேணாக்கா அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே இங்கே வந்து நம்ம ராகவும் போகிறார் ட்ரையல் ரூமுக்கு. முதல்ல ராகம் வந்து உள்ளே போயிடுறாரு. போனோன்னே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து உள்ளே போயிடுறாங்க. பார்த்து 2 பேருமே அலறாங்க. ஐயோ நீயா அப்படின்னோடனே, ஆமாம் எப்படி நீ உள்ளே வந்த அப்படின்னு சொன்னோன்னே கதவு வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணிக்குது. கதவு திறந்த என்ன கதவு வந்து சரியாகவே வந்து திறக்கவே மாட்டேங்குது, லிஃப்ட்லேயும் மாட்டிக்கணும் இங்கேயும் மாட்டிக்கணும், இதே வேலையாக போச்சுல அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி இப்போ எப்படி திறக்கிறது, வேறு வழியே கிடையாது, திறந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பள்ளி வந்து அந்த ஸ்வெட்டு வந்து மேலே வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து பயப்படுறாங்க அபி. அப்படியே போய் ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராகவ் வந்து ஒன்றும் இல்லை அப்பா பள்ளி வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. சே இப்படிலாம் நான் நினைக்கவே கூடாது, நான் ஏன் நினைக்கிறேன், அபிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தானே திட்டிக்கிறாரு. அடுத்து வந்து அவரோட மனசாட்சி வந்து என்னப்பா எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கேன், ஆனால் லவ்வை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறே சொல்லுது. சொல்லிடணும் அபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க சார், நானே ஒரே டென்ஷனாக இருக்கேன், உள்ளே மாட்டிக்கிறேமேன்னு, அப்புறமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன போன அபி இன்னும் வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் வந்து சரி நான் போய் பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தோன்னே வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கு, ஐயோ அபி உள்ளே மாட்டிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூட்டின்னு வராரு. அவங்க வந்து கதவை திறக்கும்போது கரெக்டாக உள்ளே வந்து அபி ராகவும் இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை அவர் முதல்ல போனார், நான் உள்ளே போனேன், தெரியாமல் வந்து லாக் ஆகிடுச்சு, நான் தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியாது அவங்க 2 பேரையும் பற்றி சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறாரு.